சிவாய நம. நாங்கள் நர்மதா பரிக்கிரமாவில் இருக்கோம். நாங்கன்னா கூட அன்பர் பிரபு இருக்கார், இன்னொரு பெரியவர் சாமியார் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு சாமி இருக்கார். நாங்கள் 3 பேரும் அமர்கண்டக்லேருந்து பாத யாத்திரையாக வந்து நர்மதை யாத்திரை பரிக்கிரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இடமா ஃபீல் பண்ணோம். அதனால தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடியேன் சங்கர்கிரி. இந்த இடம் வந்து சத்தர்பூர் நர்மதை நதி கரை. இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமானுஷமான ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து ஒரு 20 நாளைக்கு இனிமேல் இருந்திருக்கேன். இப்போ பிரபு வந்து ஒரு வாரம் ஆச்சு கூட. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம்னா எப்படி அதை சொல்கிறது, ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கி ஏந்திரிச்சிட்டு இருந்தாலே அந்த ஆற்றல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருது இந்த இடத்துல. இதை நான் பரிபூர்ணமாக நான் உணர்ந்தது. இது வந்து கோயிலுக்கு மேலே ஏறுற படிக்கட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. திங்கக்கிழமைகளில் கடந்த 3 திங்கக்கிழமையாக வந்து இந்த இடத்துல வந்து பால் போஜன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமாக இருக்குது. ஸோ பார்க்குற அன்பர்கள் வந்து உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. நீங்கள் இது வேணும் அப்படின்றது கேட்குறது உத்தமம் அல்ல. பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த விவரம் சொல்கிறோம். இது மாதிரி பால் போஜன் பண்ணுறாங்க. இப்போ வர சித்ரா பௌர்ணமிக்கு கிராண்டாக இந்த இடத்துல பண்டாரா பண்ண போகிறாங்க. இது வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ பார்க்குற அன்பர்கள் யோசிங்க, என்ன பண்ணலாம். இது மாதிரி ஒரு இடத்துக்கு நிறைய இடங்கள் இருக்குது இது மாதிரி. அதில் இது ஒரு 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 மாதிரியான ஒரு இடம். இந்த இடத்துல கிரிராஜுன்னு ஒரு மகாராஜ் இருக்கார் கர்நாடகாவிலேருந்து. அதுவும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வசதியாக போச்சு. ஏன்னா மொழி வந்து தெரியாமல் கஷ்டப்பட வேண்டியதாக இல்லாமல் இருந்தது. இன்னொரு ஐயா இருக்கார் இங்கே ஈரோட்லேருந்து. மேலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. சிவன் நர்மதையோட விக்கிரகம் இருக்குது, ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருக்குது மேலே. இப்போ நம்ம மேலே தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு குன்று மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஒரு அமைப்பு பாருங்கள். அப்படியே அவர் கேமரா திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். கங்கை நதியோட வியூ, நர்மதை நதியோட வியூவை பாருங்கள். இந்த இடத்துல இந்த எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காட்சி பாருங்கள். ஜீவ நதிகளில் ஒன்று நர்மதை நதி. நர்மதை கரை ஓரத்திலே இருக்குது இந்த ஆசிரமம் வந்து. எங்கள் ஈரோடு ஐயா முத்துக்குமார் ஐயா எல்லாம் நாங்கள் இங்கே எல்லாம் தமிழ்காரங்க தான் இருக்கோம் இங்கே. அப்படியே அவரை கவர் பண்ணிங்க. ஐயா கிரிராஜ் ஐயா. ஓம் நம சிவாய. ஹர ஹர நரமதே, ஹர ஹர நரமதே, ஹர ஹர நரமதே. பாருங்கள், இங்கே தமிழில் நான் பார்த்தேன் இங்கே ஃபஸ்ட்டு இடம் இது தான். மத்திய பிரதேசில் வந்து தமிழ் பிரிண்டிங் ஃபஸ்ட்டு இங்கே தான் பார்த்துருக்கேன் நான். வள்ளலார் ஃபோட்டோ போட்டு சாமி நிறையா சாப்பாடு கொடுக்குறாரு. சுவாமிஜி வந்து டெல்லி ஹரிஹர் ஆசிரமத்தோட பீடாதிபதி சுயக்ஞமுனி மகாராஜ். இவர் வந்து இந்த இடத்துல கடந்த 2 வாரமாக வந்து பால் போஜன் ஐயா தான் வந்து கன்னிகா போஜன் வந்து ஐயா வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வர சித்ரா பௌர்ணமிக்கும் வந்து ஐயா வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறாருங்க. ஸோ இது பேசிக்காக ஸ்பான்சருக்கோசரம் கேட்கல நாங்கள். இது வந்து ஒரு காட்டு பகுதி. இது வந்து ஒரு வனப்பகுதினா மரங்கள் இல்லையே வழியே இது வந்து மிருகங்கள்லாம் சுற்றுற ஒரு வனப்பகுதி. இந்த வனப்பகுதிக்குள்ளே இப்போ ஏற்பட்ட பிரம்மாண்டமான காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மனிதம் இன்னும் எல்லா ஓரத்துலேயும் ஒட்டி கொண்டு இருக்கிறது நம்மளோட கிராமத்தோட பாரம்பரியத்தெல்லாம் அவங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யார் வந்தாலும் உணவு கொடுப்பாங்க. இந்த 3500 கிலோமீட்டர் அமர்கண்டக்லேருந்து குஜராத் வரைக்கும் இந்த பரிக்கிரமா இருக்குது. ஸோ இதில் எங்கே நீங்கள் தடுக்கி விழுந்தாலும் ஒருத்தருக்கு உணவு இல்லை என்ற பேச்சே கிடையாது. அது மாதிரி நர்மதா மாதா எல்லாரையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட நல்லாசிகள். வாழ்க வளமுடன். இது வந்து 500 வருஷம் மகாராஜ் சுவாமி, இது சொல்லுங்க. 500 வருஷம் பின்னாலே சமாதி. இவர் கோயில் பேர் வந்து ராமலிங்கேஸ்வர். இது வந்து ரொம்ப சித்தஸ்தானம். ஓ ஜீவ சமாதின்னா அவர் சரீரம் அவரே எடுத்துன்னு போனார். ஓ. நீ நல்லபடி சொல்லு. அவர் சமாதி இங்கே வர வந்து அவர் வந்து அவர் சரீரம் இங்கே உள்ள கொல்லலாத எப்படி ஆயிடுச்சோ அந்த மாதிரி. ஓ ஓ. இந்த இடத்துல வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முந்தைய பழமையான ஒரு ஜீவசமாதி இருக்குது. இங்கே ஜீவசமாதியான ஒரு பேரும் ஐயா ராமலிங்க அடிகளார் தான். வள்ளலாருடைய கோட்பாடுகளை பின்பற்றி வந்தவர். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா சன்மார்க்கத்தோட ஒரு பேனர் கூட இருக்கும். ஐயா வள்ளலார் ஐயாவோட ஃபோட்டோ போட்டு இருக்குது. நம்ம கிரிராஜ் ஐயாவுக்கு வந்து மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு வள்ளலார் மேலே. ஸோ திருவண்ணாமலையில் கூட ஐயா வந்து நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணியிருக்காரு வள்ளலார் பேரில். ஸோ இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த தொண்டை வந்து இவ்வளோ தூரம் வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு பிராப்தம் கிடச்சிருக்கு. வேறு எவ்வளோ பேர் எவ்வளோ இடத்துல சுற்றுறாங்க. ஆனால் நமக்கு இந்த 5 பேருக்கு, இந்த ஒரு 6 பேருக்கு இந்த ஒரு குடிப்பினை மத்திய பிரதேசில் ஒரு காட்டு பகுதி கிட்ட ஒரு எல்லையில் வந்து ஒரு நர்மதை ஆற்றுக்கரையில் வந்து இது மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா, இது இறை அனுபவம்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சிவாயிரம்.